ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும் அண்டு டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் அண்டு டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பயன்படுத்த தான் சைக்காலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் வந்து பார்த்துட்டோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துனுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், அதாவது ஊக்கம் மற்றும் குழு இயக்கவியல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நீக்க நான் 10 கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம் பாருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் படிப்படியாக அடுத்த நிலையை நோக்கி முன்னேறுபவரை டேஷ் என்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் கேட்டிருந்தோம். அதாவது இந்த மாஸ்லோவோட அடுக்கு தேவை கோட்பாடுல இந்த அடிப்படை தேவைகள் வந்து ஒருத்தருக்கு பூர்த்தி செஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அடுத்தடுத்த தேவையை நோக்கி போறாரு. பாதுகாப்பு தேவையா இருக்கட்டும், அன்பு மற்றும் உரிமை தேவையா இருக்கட்டும், தன்மதிப்பு தேவைகள், இந்த மாதிரி அடுத்தடுத்த தேவைகளை நோக்கி அவர் போறாரு இல்லையா. அதை நம்ம எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்டா ஊக்குவித்தல் அப்படின்னு அழைக்கிறோம். அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். அது எப்படி சொல்லுவோம்? மெட்டா ஊக்குவித்தல், மெட்டா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை தேவைகள் பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் படிப்படியா அடுத்த நிலைக்கு போகும்போது அப்படி அடுத்த நிலைக்கு முன்னேறி போறவங்களை மெட்டா ஊக்குவித்தல், மெட்டா மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். சரி, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மாஸ்லோ அடுக்கு தேவை கோட்பாட்டில் உடலியல் தேவை திருப்தி அடைந்து விட்டால் இவை மேலோங்கி நிற்கும். ஸோ மாஸ்லோவோட அந்த அடுக்கு தேவை கோட்பாட்டில் ஒருத்தருக்கு தேவையான உடல் தேவைகள், அடிப்படையான தேவைகள் வந்து ஒருத்தருக்கு வந்து நிறைவடைஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எது மேலோங்கி காணப்படும், எது மேலோங்கி நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க? சூப்பர், பாதுகாப்பு தேவைகள். ஏதா இதுக்கான ஆன்சர். ஸோ பாதுகாப்பு தேவைகள், அவங்களுக்கு வந்து உடல் தேவைகள் எல்லாமே நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பாதுகாப்பு தேவைகளை நோக்கி தான் என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின். மாஸ்லோ அடுக்கு தேவை கோட்பாட்டில் அறிவுசார் தேவையாக கருதப்படுவது எது? ஸோ மாஸ்லோவோட அடுக்கு தேவை கோட்பாடு பார்த்தோம். அதுல ஒரு அறிவுசார் கோட்பாடு, இதுதாங்க வந்து ஒரு அறிவுசார் கோட்பாடு. இதுதான் வந்து அறிவு சார்ந்து வந்து அமைக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுசார் கோட்பாடாக கருதப்படுவது எது? சூப்பர், எதுங்க? அடைவு தேவைகள். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மாஸ்லோ குறிப்பிடக்கூடிய அந்த தேவை கோட்பாடுல அடைவு தேவைகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுசார் தேவைகள், அதாவது அச்சீவ்மெண்ட் நீட்ஸா வந்து என்ன பண்ணப்படுதுங்க, கருதப்படுது. அப்ப அடைவு தேவைகள். அடுத்த தேர்ட் கொஸ்டின். மாஸ்லோ அடுக்கு தேவைகளில் உயர்ந்த நிலையில் உள்ள தேவை எது? ஸோ மாஸ்லோவோட அடுக்கு தேவைகள் பார்த்தோம். ஸோ முதல்ல 5 நிர்ணயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரூட் என்பவர் வந்து 7ஆ மாத்திருப்பாருன்னு பார்த்தோம். அதுல மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு தேவையானது எது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது மாஸ்லோவோட அடுக்கு தேவை கோட்பாடுல மிக உயர்ந்த நிலையில் காணப்படக்கூடிய ஒரு தேவை எது? எதுங்க? சூப்பர், தன்னிறைவு தேவைகள். சீதா இதுக்கான ஆன்சர். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னிறைவு தேவைகள். அந்த தன்னிறைவு தேவைகள் கிடைக்கத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலை தேவை. ஏன் அப்படின்னா மற்ற 6 நிலை தேவைகளும் பூர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பத்தியே வந்து ஒரு மனிதன் வந்து யோசிப்பான். அதனால இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு உயர்ந்த நிலை உள்ள தேவையா வந்து என்ன பண்ணப்படுறாரு, யோசிக்கிறாரு. அடுத்து 4th கொஸ்டின். மாஸ்லோவின் அடுக்கு தேவை கோட்பாட்டில் குறைபாட்டு தேவைகள் என அழைக்கப்படுவது எது? ஸோ மாஸ்லோவோட அந்த அடுக்கு தேவை கோட்பாடு 7 பார்த்தோம். 5 மாஸ்லோ சொல்லியிருப்பாரு. அது 7ஆ வந்து ரூட் என்பவர் மாத்திருப்பாரு அப்படின்றத நான் உங்களுக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அதுல குறைபாட்டு தேவைகள் அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா முதல் 3 தேவைகள். ஓகேங்களா? 1, 2, 3 இந்த 3 தேவைகளும் குறைபாட்டு தேவைகளா வந்து கருதப்படுது. அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அதாவது உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், அன்பு மற்றும் உடைமை தேவைகள், இது 3மே குறைபாட்டு தேவைகள். ஏன்னா இது எல்லாமே ஹியூமனுக்கு வந்து பார்த்தோன்னா குறைபாடுகளாக ஆகக்கூடியவை. நமக்கு தெரியும். இது அடிப்படையில வந்து பார்த்தோன்னா இதுல இன்னொன்று குறைபாடு அடைஞ்சா கூட அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க. அதனால இது குறைபாட்டு தேவைகளா வந்து என்ன பண்ணப்படுது, கருதப்படுது. இதே 4லிருந்து 7 வரை, 4, 5, 6, 7 இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி தேவைகள். ஒரு மனிதனோட வளர்ச்சியில வந்து இது முக்கிய பங்கு வகிக்குது. அதனால இது எல்லாமே வளர்ச்சி தேவைகளா கருதப்படுது. அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து 5வது கேள்வி. வேறுபட்ட கடின நிலையுள்ள இலக்கை நோக்கி ஒருவன் செய்யும் முயற்சியே அவாவு நிலை என கூறியவர். ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபட்ட ஒரு கடின நிலை, யாருமே முயற்சி பண்ண தயங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடின நிலையான ஒரு இலக்கை நோக்கி என்ன பண்றான், ஒரு வந்து முயற்சி செய்யறான் அப்படின்னா
அதுதாங்க அவனோட அவாவு நிலை, அதாவது ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்பிரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாருமே ஆஸ்பிரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அது. அப்படி கூறியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க, டெம்போ. டெம்போ அப்படின்றவர் தான் அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு, கடின நிலையில இருக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி ஒருவன் செய்யக்கூடிய அந்த முயற்சி தான் அவாவு நிலை அப்படின்னு சொன்னவர் வந்து டெம்போ அப்படின்றவர் தான் அந்த கூற்றை வந்து சொல்றாரு. அடுத்த 6th கொஸ்டின், ஒரு பழக்கப்பட்ட வேலையை எதிர்காலத்தில் எந்த அளவில் செய்து முடிக்க இயலுமோ அதனையே அவாவு நிலை என்கிறோம் என கூறியவர். ஒரு பழக்கப்பட்ட வேலையை எதிர்காலத்துல எந்த அளவுக்கு செஞ்சு படிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி ஸ்டடீஸ் பண்றது, படிக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்றது எல்லாமே நமக்கு பழக்கப்பட்டதான். இது எதிர்காலத்துல எப்படி செய்து நம்ம வேலை வாங்க போறோம் அப்படின்றதா வந்து ஒரு அவாவு நிலை அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? பிராங்க் அப்படின்றவர் தான் வந்து இதை கூறுறாருங்க. ஓகேங்களா? அப்ப எதிர்காலம் அப்படின்னு வந்தாலே நீங்க யார் எடுக்க போறீங்க? பிராங்க் அப்படின்றவர் தான் வந்து எடுக்க போறீங்க. சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்த 7th கொஸ்டின், அடைவூக்கம் என்ற கருத்தை கூறியவர் யார்? பாருங்க, அடைவூக்கம், அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடைவூக்கம் அப்படின்ற கருத்தை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்லிலேண்ட். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மெக்லிலேண்ட் அப்படின்றவர் தான் வந்து அடைவூக்கம் அப்படின்ற கருத்தை வந்து சொல்றாரு. அடுத்து 8வது கேள்வி, முதலில் அடைவூக்கம் பற்றிய சோதனையை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சோதனை மேற்கொண்டவர் யார்? பாருங்க, இப்பதான் பார்த்தோம் அடைவூக்கம், அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனை பத்தி சொன்னவர் மெக்லிலேண்ட் பார்த்தோம். இந்த மெக்லிலேண்ட் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல முதல்ல வந்து சோதனையும் மேற்கொண்டிருப்பாரு. ஸோ அதுக்கும் டி தான் ஆன்சர். அப்போ அடைவூக்கத்தை பத்தி முதல்ல சொன்னவர்னு சொன்னாரும் மெக்லிலேண்ட் தான், முதல்ல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல சோதனை பண்ணாரும் மெக்லிலேண்ட் தான். அடுத்து, சாதித்து காட்டும் சமுதாயம், அச்சீவ்மெண்ட் சொசைட்டி எனும் நூலின் ஆசிரியர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மெக்லிலேண்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்றத பத்தி எதில் அவர் தெளிவுபடுத்தியிருப்பாரு, இந்த சமுதாயம் சாதித்து காட்டும் சமுதாயம் அப்படின்ற நூல்ல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, இந்த அடைவூக்கத்தை பத்தி இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, விளக்கியிருப்பாரு. அப்ப அடைவூக்கம் சொன்னவர் மெக்லிலேண்ட், அதை வந்து சோதனை பண்ணவரும் மெக்லிலேண்ட், சாதித்து காட்டும் சமுதாயம் சொன்ன நூலை வெளியிட்டவரும் வந்து மெக்லிலேண்ட் தான். அடுத்து 10 கொஸ்டின், டேஷ் என்பது வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆற்றலையும் தோல்வியை தவிர்க்க வேண்டும் என்ற ஆற்றலையும் குறிக்கிறது. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, எப்படின்னா வெற்றி அடைய நம்ம ஒருபோது நம்ம தோல்வியை வந்து ஏற்றுக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆற்றலை வந்து குறிக்கக்கூடியது எது? ஸோ இப்போ எதுங்க, அடைவூக்கம், அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். இந்த அடைவு ஊக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நம்ம எப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும், எப்படின்னா நம்ம எக்ஸாம் வந்து தோல்வி அடையக்கூடாது அப்படின்ற அந்த ஊக்கத்தை வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அடைவூக்கம். ஓகேங்களா? சரி, இந்த 10 கொஸ்டின்ஸை மறுபடியும் நான் ரிவிஷன் பண்ற பாருங்க. மாஸ்லோவோட அடுக்கு தேவை கோட்பாடுல உடலியல் தேவைகள் திருப்பி அடைஞ்சிட்டா அடுத்து நம்ம எது மேலுங்கன்னா பாதுகாப்பு தேவைகளுக்கு தான் போறோம். மாஸ்லோ அடுக்கு தேவை கோட்பாட்டுல அறிவுசார் தேவையா வந்து கருதப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அடைவு தேவைகள். மாஸ்லோ அடுக்கு தேவையில உயர்ந்த நிலையில இருக்கிறது தன்னிறை தேவைகள். மாஸ்லோ அடுக்கு தேவையில ஃபர்ஸ்ட் 3 குறைபாட்டு தேவைகள், அப்புறம் இருக்கக்கூடிய 4 வந்து வளர்ச்சி தேவைகள். ஒரு கடின நிலையில் உள்ள இலக்கை நோக்கி ஒருவன் செய்யும் முயற்சி தான் வந்து அவாவு நிலைன்னு சொன்னவர் வந்து டெம்போ. ஒரு பழக்கப்பட்ட வேலையை எதிர்காலத்தில் எந்த அளவு செய்து முடிக்க முயலுமோ அதுதான் அவாவு நிலைன்னு சொன்னவர் வந்து பிராங்க். அடைவூக்கம் அப்படின்ற கருத்தை சொன்னவரும் மெக்லிலேண்ட். முதல்ல அடைவூக்கம் பற்றிய சோதனையை ஏற்படுத்தியவரும் மெக்லிலேண்ட். சாதித்து காட்டும் சமுதாயம் அப்படின்ற நூல்ல அடைவூக்கத்தை பத்தி, அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனை பத்தி குறிப்பிட்டவரும் மெக்லிலேண்ட். ஓகேங்களா? ஸோ அடைவூக்கம் அப்படின்றதான் வந்து ஒருத்தர் வெற்றி அடையணுன்ற எண்ணத்தையும் தோல்வியை தவிர்க்கணுன்ற எண்ணத்தையும் உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோக்கான உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட் என்பதன் விரிவாக்கம் யாது? டேட் என்பதன் விரிவாக்கம் யாது? ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு போற வீடியோல இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ சொல்லுவோம் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ்.